ஏற்றாற்போல் நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளும் பொழுது, அதிலும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் உடம்புக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த வகையில் இதயம் சார்ந்த நோய்களை பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகளை பற்றியும், இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படாமல் எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு காலை வணக்கம். இதயம் மற்றும் இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற வியாதிகள் மிகவும் பரவலாக இப்பொழுது நம்மை தாக்கி கொண்டிருக்கின்றது. இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 கில்லர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உயிர்கொல்லி நோயாக இந்த மாரடைப்பு, பக்கவாதம் ஆகிய வியாதிகள் வளர்ந்து விட்டன. முன்பெல்லாம் புற்றுநோய், அப்புறம் இந்த கிருமிகளால், அதாவது தொற்று நோய்கள், கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள், கண்டேஜியஸ் டிசீசஸ், இதெல்லாம் தான் அதிகமாக உயிர்களை, ஆண்களின் பெண்களின் உயிர்களை பாதித்து கொண்டிருந்தன, எடுத்து கொண்டிருந்தன. இப்பொழுது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், அதாவது வாழ்க்கை முறை வியாதிகளாகத்தான் நாம் இந்த மாரடைப்பு, பக்கவாதம், இரத்த கொதிப்பு, அப்புறம் சர்க்கரை நோய் அப்படிங்கிற டயபெட்டிஸ், இது எல்லாத்தையும் அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், டாக்டர் இதுக்கு என்ன முக்கியமான காரணம், ஏன் இது முதல் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாரடைப்பு அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் பாருங்கள், நீங்கள் நம்ம இதய கூட்டில், அதாவது மார்பு கூட்டில் இதயம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கின்றது. ஸோ இது ஒரு மிக மிக முக்கியமான உறுப்பு. இரத்தத்தை அழகாக பம்ப் செய்து உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் அந்த இரத்தத்தை செலுத்துகிறது. இந்த முக்கியமான இதய தசை, மயோகார்டியம் அப்படிங்கிற ஒரு தசை, அதற்கும் மிக மிக அவசியமானது, இன்றியமையாதது ஆக்சிஜன், அதாவது பிராணவாயு. இதை கொண்டு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் தான் கொரோனரி ஆர்ட்ரீஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்த கொரோனரி ஆர்ட்ரீஸ் அப்படிங்கிற இரத்த குழாய்களில் எங்கேயாவது அடைப்பு ஏற்பட்டால் அதுதான் மாரடைப்பு என்ற ஒரு நோய்க்கு காரணமாகிறது. ஸோ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்த இரத்த குழாய் அடைப்பு அத்தெரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது? உடம்பில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகமாக இருந்தால் அது இந்த சின்ன மெல்லிய இரத்த குழாய்கள், கொரோனரி ஆர்ட்ரீஸ் அப்படிங்கிற இரத்த குழாய்கள் செவிற்றில் பதியறதுனால தான் இந்த அத்தெரோஸ்க்ளரோசிஸ் ஆர் பிளாக்ஸ், அதாவது அடைப்புகள் ஏற்படுது. இது சில இடங்களில் ஏற்படலாம், அதாவது ஒரே ஒரு அடைப்பும் ஏற்படலாம், பல இடங்களில், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலும் அடைப்பு ஏற்படலாம். ஸோ அது எந்த இடத்துல அடைப்பு ஏற்படுது, எந்த அளவுக்கு அடைப்பு இருக்குது, அதை பொறுத்து தான் ஒருவருக்கு மாரடைப்பு அதிகமான அளவில் வருகிறதா, மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, இல்லை ஓரளவுக்கு அவரால் மீண்டு வரக்கூடிய அளவுக்கு ஹார்ட் அட்டாக், மைல்டு ஹார்ட் அட்டாக்காகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஆஸ் அ டாக்டர் அந்த நோயாளிக்கு என்ன மாதிரியான மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, அதற்கு தீவிர உடனடி சிகிச்சை தேவையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாரடைப்பு வருவதற்கான காரணங்கள் என்னென்ன உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏதாவது புதுசாக நான் சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை செய்திகள் மூலியமாகவோ கேள்விப்பட்டிருப்பீங்க. மாரடைப்பு வருவதற்கு மிக மிக முக்கியமான 9 காரணங்கள் இருக்கின்றன. இவற்றை அபாய குறிகள் அல்லது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு தான் இப்போது சொல்கிறோம். ஸோ இந்த படத்தில் பாருங்கள், மிக மிக முக்கியமான இந்த 9 ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இப்போது எங்களுடைய விருப்பம். ஏன் அப்படி சொல்கிறேன்? இப்போது நவகிரகம் சொல்கிறோம், நவ தானியம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் 9 அப்படிங்கிற எண்ணை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள். அதே மாதிரி நம்ம இதே நலனுக்காக, நம்மளுடைய உடல் நலத்திற்காக இந்த 9 அபாய குறிகளையும் நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் முக்கியமாக மேல் ரோலை பாருங்கள், வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட அபாய குறிகள். அதாவது சீரான உடற்பயிற்சி இல்லாமை, சரிவிகித ஊட்டச்சத்து, அதாவது நல்ல உணவு முறை இல்லாமல் இருப்பது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல், அப்புறம் மது பழக்கம், இவை எல்லாம் மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கின்றன. இதை கூட பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒபிசிட்டி என்பது இந்த பழக்க வழக்கங்களினால் வரக்கூடிய ஒரு விளைவாக இருக்கிறது. ஸோ நடுவில் நான் போட்டிருக்கிறது மன அழுத்தம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் இப்போது
அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் தான். ஸோ இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்த 3 கீழ் ரோவில் இருக்கக்கூடிய 3 அறிகுறிகள். அது என்னெல்லாம்? இரத்த கொதிப்பு, ஹை பிளட் ப்ரெஷர், சர்க்கரை வியாதி அதாவது டயபெட்டிஸ், அப்புறம் கொழுப்பு தன்மையில் மாற்றம், கொழுப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், டிஸ்லிபிடீமியா அப்படின்னு சொல்கிறோம் இதை. ஸோ இவையாவுமே வந்து நம்ம ரத்தத்தில் உடம்பில் பரிசோதனை செய்து கண்டுபிடிக்கக்கூடிய வியாதிகள். இவற்றை சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 3மே ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், டிஸ்லிபிடீமியா, இவை 3மே வந்து சைலண்ட் கில்லர்ஸ். ஏன்? எதுவுமே அறிகுறிகள் இல்லாமல் திடீர்னு உயிரை கூட எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த வியாதிகள். ஸோ இப்போ இந்த 9 அபாய குறிகளுமே நம்ம மனதில் ஆழமாக பதிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை அபாய குறிகள், அவற்றை நாம் முதலில் சரி செய்ய வேண்டும். அவற்றை சரி செய்து விட்டால் இந்த உடம்பு ரீதியாக, உடல் ரீதியாக வரக்கூடிய அபாய குறிகளையும் நாம் சரி செய்யலாம். இந்த 9 அறிகுறிகளையும் நாம் கட்டுப்படுத்தி விட்டால் ஹார்ட் அட்டாக், அதாவது இந்த மாரடைப்பு, பக்கவாதம், இது போன்ற சிவியர் சீரியஸ் டிசீசஸ் வராமலே நம்மை காத்து கொள்ளலாம். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க. சில பேர் கேட்குறாங்க, எங்கள் குடும்பத்திலேயே இருக்குதே டாக்டர் இந்த மாதிரி வியாதிகள், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, எங்கள் பெற்றோர்களுக்கு வந்திருக்கு, இல்லை எங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, அதனால் எனக்கும் வந்திருக்கலாமா இல்லை வரலாமா அப்படிங்கிற சில கேள்விகள் அடிக்கடி நாங்கள் பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இன்ஹெரிட்டட் டிசீஸ், அதாவது ஜெனட்டிக்காகவும் இந்த வியாதிகள் வரலாம். மூதாதையர்களுக்கு இருக்கின்ற அந்த டிசீஸ் நம்மையும் தாக்கக்கூடும், அதிலும் இளம் வயதிலேயே நம்மை தாக்கக்கூடும். ஆனாலும் நான் சொன்ன அந்த 9 அறிகுறிகளை, அபாய குறிகளை நாம் கட்டுப்படுத்தி விட்டால் ஜெனட்டிக்காக வரக்கூடிய டிசீஸ் கூட வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது சமீப காலத்தில் வந்த அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆண்கள், பெண்கள், இந்த 2 இதுலேயுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஆண்களுக்கு அதிகமாக சில இரத்த குழாய் மற்றும் இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வாழ்க்கை முறை அனைவருக்குமே அதிவேகமாக ஆகிவிட்டதால் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல், வயதானவர்கள் இளம் வயதினர் அப்படின்ற பாகுபாடும் இல்லாமல் எல்லா வயதினரையும், ஆண்கள் பெண்கள் அனைவரையும் இந்த வியாதிகள் தாக்கி கொண்டிருக்கின்றன. இது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்று நீங்கள் கருத வேண்டாம். இதை அனைவருமே ஒரு விழிப்புணர்வோடு தெரிந்து வைத்து கொண்டால் எப்படி நம்மை நாமே இதிலிருந்து காத்துக்கொள்ள முடியும், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள், நம்ம குடும்பத்தினரோ நம்ம நண்பர்களையோ இவர்களெல்லாம் எப்படி நாம் அந்த வியாதிகள் வராமல் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ரிவென்ஷன், அதாவது தடுப்பு முறை, இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து இதே நோய்கள் வராமல் எப்படி தடுக்கிறது, அப்படி வந்துட்டாலும் இப்போ நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகளிலிருந்து மீண்டு வெளியே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வியாதி தாக்கப்பட்டாலும் அதற்கு அப்புறமும் எப்படி நல்ல ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம், வியாதியே வராதவர்கள் போல எப்படி அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தடுப்பு முறைகளை பற்றி தான் நம்ம முக்கியமாக பேச போகிறோம். நானும் ஒரு 10 வருடங்கள் பல மேலை நாடுகளில் வேலை செய்துவிட்டு பணிபுரிந்துவிட்டு தாய்நாடான இந்தியா திரும்பி இப்போ கிட்டத்தட்ட 3-3.5 வருடங்கள் ஆகிவிட்டன. ஸோ அந்த 10 வருட இடைவெளியில் நம் நாட்டில் இந்தியாவில் அதிக அளவில் மருத்துவ வளர்ச்சி நடைபெற்றிருந்தது. அதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் முக்கியமாக இந்த தடுப்பு முறை, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ், எப்படி வந்து நாம் வியாதியிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும், வியாதி வந்தவர்கள் எப்படி இன்னும் சில முக்கியமான முயற்சிகளை எடுத்து அந்த வியாதியின் பின்விளைவுகள் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும், இந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ஸில் நம் நாடு ரொம்ப பின்தங்கி தான் உள்ளது, பின்தங்கி இருந்தது. அதனால் நான் எடுத்த ஒரு முக்கியமான முயற்சி இந்த கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ மையத்தை தொடங்கினேன். இதில் இதில் என்ன முக்கியமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா இதயத்தை பாதுகாத்துக்கொள்ள ஒரு நபரையும் நாங்கள் எப்படி உதவுகின்றோம், அவர்களுடைய இதயம் சம்பந்தப்பட்ட, உடல் நலம் சம்பந்தப்பட்ட இலக்குகளை அவர்கள் அடைவதற்கு நாங்கள் எப்படி உதவுகின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த மையத்துடைய குறிக்கோள்.
டெஃபினட்டாக இதில் 2 முக்கியமான பாகங்களாக நாங்கள் வேலை செய்கிறோம். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், இந்த மாதிரி வியாதிகள் உள்ளவர்களுக்கு நாங்கள் மறுசீரமைப்பு திட்டங்களை வழிவகுத்து கொடுக்கிறோம். அது ஒரு சிகிச்சையாக அளிக்கிறோம். 2வது பார்த்திங்கன்னா அதிகமான அபாயக்குறிகள் இருக்கிறவர்களுக்கும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவர்களுக்கும் தடுப்பு முறைகளை எப்படி ஒரு சிகிச்சையாக வழங்குகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான எங்களுடைய நோக்கம். நன்றி. சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த பிரச்சனையில் நம் பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக அரசு சமீபத்தில் ஒரு புதிய சட்டம் ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதாவது கழிவு நீர், அந்த கழிவு நீரை நீங்கள் தெருக்களில் விட்டால் உங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும், முக்கியமாக 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்க முடியும் என்கிற ஒரு சட்டத்திருத்தம், ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே கழிவு நீர் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருமாறி இருக்கிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் சென்னை போன்ற நகரங்களில், சென்னை மட்டுமல்ல, இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்களில், ஏன் பேரூராட்சிகளில், சிற்றூராட்சிகளில் கூட இந்த கழிவுநீர் பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. அதாவது நீங்கள் அதை வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவுநீர், அந்த கழிவு அவை அடைத்து கொண்டு விட்டால் பிறகு அவற்றை எப்படி வெளியேற்றுவது என்று தெரியாமல் அவற்றை தெருக்களில் திறந்து விடுவது. இப்படி தெருக்களில் திறந்து விடுவதன் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கான சுகாதாரக்கேடு என்பது ஏற்படுகிறது. முக்கியமாக தொற்று நோய்கள் மிக வேகமாக பரவுவதற்கு இந்த கழிவுநீர்கள் இப்படி தெருக்களில் திறந்து விடப்படுவது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு பலவிதமான காய்ச்சல்கள், நோய் தொற்றுகள் இன்றைக்கு வெகு வேகமாக பரவி வருகின்றன. அது பன்றிக்காய்ச்சல் தொடங்கி பறவைக்காய்ச்சல் என்று பலவிதமான நோய்கள், இன்னும் பெயரிடப்படாத நோய்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு அவசரகால நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கழிவுநீரை சுத்திகரிப்பதிலிருந்து தொடங்கி கழிவுநீரை முறையாக வெளியேற்றுவது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் அத்தகைய திட்டமிட்ட நடவடிக்கை எதையாவது அரசு மேற்கொண்டிருக்கிறதா, அல்லது அதற்கான ஒரு அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் அபராத தொகையை அதிகரிப்பதன் மூலமாக என்ன விளைவு ஏற்பட்டுவிட முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், நீங்கள் உதாரணமாக நம் நாட்டில் எதற்கெல்லாம் அபராத தொகை அதிகரிக்கப்படுகிறதோ அதற்கேற்ப லஞ்சத்தினுடைய தொகையும் அதிகரிக்கிறது என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு குற்றத்தை செய்தால் 50,000 ரூபாய் நீங்கள் அதற்கு அபராதம் கட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த அபராதத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள அதிகாரிகளுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதே 2 லட்சம் ரூபாய் அபராதம் என்றால் அந்த அதிகாரிக்கு 50,000 ரூபாய் இது லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி செய்தால் நிச்சயமாக அந்த குற்றத்திலிருந்து தப்பித்து கொண்டு விடலாம் என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. அது பொதுவாக எல்லா விதமான சட்டங்களுக்கும் அது பொருந்தும். நடைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களுக்குமே அதனுடைய தண்டனையோ அபராதமோ அதிகரிக்கிற போதெல்லாம் அதற்கான லஞ்சத்தொகை அதிகரித்து குற்றம் செய்தவர்கள் எளிதாக தப்பித்து விடுகிறார்கள். இன்னொன்று, வேண்டுமென்றே யாரும் கழிவு நீரை தெருக்களில் விடுகிறார்களா அல்லது விட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய நகர்ப்புறங்கள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு விரிவடைந்து வருகின்றன. புதிய புதிய குடியிருப்புகள் உருவாகின்றன. அதே போல் நிறைய மக்கள் இடம்பெயர்ந்து கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு இல்லாதனாலும், விவசாயம் பொய்த்து போனதனாலும், பிழைப்பிற்காகவும், படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடியும் பல்வேறு விதமான காரணங்களுக்காக நகரங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அப்படி வரக்கூடியவர்களுக்கான வேலைவாய்ப்புகளோ அல்லது குடியிருப்பு வசதிகளோ முறையாக இங்கு விரிவுபடுத்தப்படுவதில்லை என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புதிய புதிய குடியிருப்புகள், குடியேற்றங்கள் இவையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற போது அதற்கேற்ற ஒரு அடிப்படை கட்டுமானம் அங்கு இருக்கிறதா என்பது முக்கியமான கேள்வி. அதாவது நாம் பயன்படுத்துகிற தண்ணீரில் அல்லது ஒரு பொது விநியோகத்தின் மூலம் நமக்கு வரக்கூடிய தண்ணீரில் 80% கழிவுநீராக மாறுகிறது. ஆனால் அப்படி 80% கழிவுநீராக மாறுகிற போது அவற்றை வெளியேற்றுவதற்கான வசதிகள் என்பது 50% கூட இல்லை என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அப்படி என்று சொன்னால் அந்த வசதிகளை செய்து தர வேண்டியது யாருடைய பொறுப்பு? மாநகராட்சியினுடைய பொறுப்பு, அரசினுடைய பொறுப்பு, ஊராட்சி ஒன்றியங்களுடைய, ஊராட்சி அமைப்புகளுடைய ஒரு பொறுப்பு. கழிவுநீர்களை அகற்றுவதற்கான
வடிகால் வசதிகளை முறையாக செய்வது, அதற்கான எந்திரங்கள், அதற்கான பணியாளர்கள், இது எல்லாமே பற்றாக்குறை. நாம் மிக மிக பழமையான தொழில்நுட்பங்களைத்தான் கழிவுநீர் வடிகாலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் கழிவுநீர் வெளியேறுவதற்கான முறையான வசதிகளை நாம் இந்த நகரத்தில் உருவாக்கவே இல்லை. நகரத்தில் மட்டுமல்ல, ஊராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் இந்த நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் உள்ளாட்சி அமைப்புகளில் தலைவிரித்தாடக்கூடிய லஞ்சமும் ஊழலும் தான் மிக முக்கியமான காரணம். அவர்கள் அடிப்படை கட்டுமானங்களை முற்றாக கைவிட்டு விட்டார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து குடியேற்றங்கள் அல்லது குடியிருப்புகள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையும் வசிப்பிடங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய கடமை என்பது அதற்கேற்ற வசதிகளை உருவாக்க வேண்டும். மாறாக கழிவுநீரை நீ தெருவில் விடுகிறாய், அதனால் உன்னை தண்டிக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கழிவுநீர் முறையாக வெளியேறுவதற்கான வசதிகளும் வாய்ப்பும் இருந்தால் ஏன் தெருவில் விடப் போகிறார்கள்? அதே போல கழிவுநீரை சுத்தப்படுத்துவதற்கான போதுமான எந்திரங்கள், லாரிகள், ஊழியர்கள், இது எல்லாமே அதிகரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் துப்புரவு பணியாளர்களுடைய எண்ணிக்கை என்பது காலியிடங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. புதிய நியமனங்கள் இல்லை. எவ்வளவு தூரம் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அதிகரிக்கிறதோ, நகரம் விரிவடைந்திருக்கிறதோ, அதற்கேற்ற வகையில் பொது சுகாதாரத்துறை ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிக்கப்படவில்லை. அடிப்படை கட்டுமானங்களிலும் மாற்றங்கள் செய்யப்படவில்லை. அப்படி செய்யாத போது இது எப்படி இந்த நிலையில் மாற்றம் கொண்டு வர முடியும்? இதை நான் வேறொரு விஷயத்தோடும் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது கையால் மலம் அள்ளுவதற்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அது கடுமையாக அப்படி அள்ளுவதற்கு அனுமதிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கு சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து கையால் மலம் அள்ளக்கூடிய அந்த தொழில் என்பது இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நவீன முறைப்படி நீங்கள் கழிவுகளை அகற்றுவதற்கான போதுமான எந்திரங்கள் இல்லை. எந்திரங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய அடிப்படையான அந்த நகர்ப்புற வசதிகள், அந்த சாக்கடை வசதிகளில் அந்த எந்திரங்களை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் பல சமயங்களில் அந்த சாக்கடையுடைய அமைப்பிற்கும் இந்த எந்திரங்களினுடைய தன்மைக்கும் இடையே ஒரு பொருத்தப்பாடின்மை இருக்கிறது என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள், சுகாதார பணியாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது போதுமான எந்திரங்கள் இல்லாதது மட்டுமல்ல, இருக்கிற எந்திரங்களும் பொருத்தமானதாக இல்லை என்கிற நிலையில் கையால் மலம் அள்ளக்கூடிய தொழில் தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த கையால் மலம் அள்ளுவது ஒரு குற்றம், அதனால் தொழிலாளர்கள் இறந்து போகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படுகிறோமே தவிர, இந்த விஷயத்தில் அரசு செய்ய வேண்டிய கடமை, மாநகராட்சி செய்ய வேண்டிய கடமை, இந்த விஷயங்களை நாம் வலியுறுத்துவதற்கு நாம் தவறிவிடுகிறோம் அல்லது அவற்றை மென்மையாக சொல்லிவிட்டு விட்டுவிடுகிறோம். வெறுமனே சட்டங்களையும் அபராதங்களையும் உயர்த்தி கொண்டு போவதனால் எந்த மாற்றமும் நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் சட்டங்களையும் அபராதங்களையும் சுலபமாக லஞ்சத்தின் வழியாக வளைத்துவிட முடியும் என்கிற ஒரு கட்டமைப்பிற்குள் அடிப்படை கட்டுமானங்களை நாம் மாற்றியமைக்க வேண்டும். அடிப்படையான வாய்ப்புகள், வசதிகளை நாம் மேம்படுத்த வேண்டும். அப்படி மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்திருக்கிறோமா? அப்படி செய்தால் தான் நோய்களை கட்டுப்படுத்த முடியும், ஒரு மேம்பட்ட சுகாதார வாழ்க்கையை நாம் கொடுக்க முடியும் என்பது மிகவும் வெளிப்படையான ஒன்று. அப்படி இருக்கிற போது பொது சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்படுகிற நிதி மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒதுக்கப்படுகிற நிதியும் மாநகராட்சிகளால் முறைகேடாக கையாளப்படுகின்றன. சாலை வசதிகள், அதே போல் கழிவுநீர் வெளியேற்றுகிற வசதிகள், கழிப்பிட வசதிகள், இவையெல்லாம் மிக மிக மோசமான நிலையிலேயே இன்றைக்கும் நம்முடைய நகர்ப்புறங்களிலும் சிறுநகரங்களிலும் குறுநகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிற்கான திட்டமிட்ட ஒருங்கிணைந்த முறையிலான தொழில்நுட்பமோ அல்லது அடிப்படை கட்டுமான திட்டங்களோ இல்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த நிலையில் கழிவுநீரை முறைப்படுத்துவது, அவற்றை முறையாக சுத்திகரிப்பது என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நலனுக்கானது. அதை வெறுமனே அபராதங்கள் விதிப்பதன் வழியாக நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழித்து விட முடியாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த கற்றுத் தேர்ந்தவர்கள் நம்மிடையே அந்த துறையை பற்றி பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அதற்கான அறிவு நமக்குள் ஏற்படும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் திரு விஜயகுமார்.
ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக மனித வளம் சார்ந்த நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் எவ்வளோ தூரம் முக்கியம், அதற்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து எங்கே தேவைப்படுது, திறன் மேம்பாடு சார்ந்த பயிற்சிகள் நிறைய இல்லை, அதெல்லாம் தான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், ஒரு பள்ளியில் இதை தொடங்கணுமா இல்லை வீட்டில் தொடங்கணுமா, யாருக்கு இதில் அதிக பங்களிப்பு இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தில் இன்னைக்கு நாம ஏன் இருக்கோம், இப்படி நிறைய கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மனிதவள மேம்பாடு அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு ஸ்டேஜிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஆஃபீஸில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருப்பாங்க. ஆஃபீஸில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி வர்ற பர்சனுக்கு அந்த ரொட்டீன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சின்னு ஒரு பீரியடில் இருந்தது. அதுக்கப்புறம்னாக்கா இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்கே ரொம்ப தேவை. இட்ஸ் பீரியாடிக், இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மறுபடியும் அங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ்க்கே நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பயிற்சியோட ரிசல்ட்ஸ் என்ன, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதோட பெனிஃபிட் என்ன, தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதனுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்கள் எல்லாம் அவரால் ஈடுபட முடியும், இதெல்லாம் நம்ம பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து தான் நம்ம இதை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஒரு பயிற்சி அப்படிங்கிறது முக்கியம் நம்ம பேசும்போது வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்படிங்கிற பயிற்சியை பார்க்குறோம். ஆனால் வேலை கிடைக்காத நிலையிலேயே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். எல்லாருமே படிக்காமல் வரல, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பெரிய பெரிய காலேஜஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் டிகிரிஸோட வெளியில் வராங்க. ஒரு பக்கம் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி மாணவர்கள் வெளியில் வராங்க. ஆனால் நிறைய பேர் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்குறோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு இடைவெளியாக இருக்குது, அதில் அதை ஃபில் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பேசும்போது நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க திறன் மேம்பாடு சார்ந்த பயிற்சிகள் இல்லை, கம்பெனிக்கு தேவைப்படுற குவாலிட்டி வந்து இப்போ வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிறது இல்லைன்னாங்க. அப்போ அதில் குறைபாடு எங்கே இருக்குது, ஒரு கல்வி நிறுவனத்தோட பிரச்சனையா, இல்லை பள்ளிகள்லேருந்தே ஆரம்பிக்குதா, இல்லை வீட்டிலேருந்தே இதை தொடங்கணுமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இது எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷனாக நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இந்த போக்கு அப்படின்னு பார்க்கும்போது சாதாரண ஒரு ட்ரைனிங் பயிற்சி அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் சார்? இந்த திறன்பாடுகளை வளர்த்து கொள்வது இல்லை ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து மாணவர்களிடையே புகுத்துவது என்பது ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை பேசும்போது இது வந்து சாதாரண நம்பர் இல்லை, மிகப்பெரிய நம்பரை பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்தியாவில் வந்து 700 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, 50,000 காலேஜ் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 1 கோடி பேர் படிச்சுட்டு ஒரு டிகிரியோட வெளியே வராங்க. ஸோ இந்த திறன்பாடை கொடுப்பது, திறன்களை வளர்ப்பது என்பது ஏதோ 100 பேருக்கு 1000 பேருக்கு இல்லை, கோடிக்கணக்கான பேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதும், அது எப்படி இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறதும் என்பதும் இந்தியாவில் பல்வேறு தரப்பினர்கள் பல்வேறு விதங்களில் பல்வேறு கோணங்களில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தெரிந்து இதை வந்து ஒரு 6 குருடர்கள் வந்து யானையை தடவி பார்த்துட்டு வெவ்வேறு விஷயங்களை கருத்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு திறன்பாடை கொடுக்கணுன்னா அதோடைய நோக்கம் என்ன, அவன் வந்து வாழ்வியலில் முன்னேறணும், வாழ்க்கையை வந்து சந்திக்க தெரியணும், ஒரு நல்ல வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய வருமானத்தை தேடிக்கணும், இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எந்த காலேஜில் போய் எந்த ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டால் வாட் இஸ் யூர் கோல் இன் யூர் லைஃப் கேட்டால் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கல்வி இருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கல்வி இருக்குன்ற நிலைமை இன்றைக்கி இந்தியாவில் வந்து விட்டதுனால அவன் கல்வியினால் அவன் படித்த அறிவினால் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மற்ற திறமைகள், வாழ்வியல் முறைகள், அவனுடைய கேரக்டர், பர்சனாலிட்டி இதெல்லாம் வந்து அவனுக்கு கிடைக்கல. அப்போ இந்த திறமை என்ன, ஒரு திறமை என்பது எதை நோக்கி போகிறது, எந்த திறமை கற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது அர்த்தமெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி படிக்கணும், பதவி வாங்கணும், ஒரு பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கை அமைச்சு, இதே தான் போயிட்டுருக்கு. அதனால் இதில் வந்து ஒரு மாற்று சிந்தனை இருக்கணுமா, அந்த திறமையை கொடுக்கறதுல என்ன மாதிரி திறமைகள் கொடுக்க வேண்டும், எந்த திறமையை கொடுத்தா அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இன்றைக்கி 2 விஷயம் தான் இன்றைக்கி, ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைன்னா தொழில் முனைவர் பண்ணணும். கலாச்சாரமாக கடந்த பல ஆண்டுகளாக இன்றைக்கி எல்லா குடும்பமும் சொல்லிகிட்டு இருக்க விஷயம்னா படிச்சுட்டா ஒரு வேலைக்கு படிச்சுட்டா வேலைக்கு போகணும், அதிலே பழக்கப்பட்டு வந்ததுனால இன்றைக்கி எல்லாரோட மனசுலேயும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ இந்த தொழில் முனைவருக்கான ஒரு திறன்பாடு ஒன்று இருக்கிறது. இந்த
சுயமாக தொழில் செய்து சொந்த காலில் வெற்றிகரமாக அடையலான்ற ஒரு வழி இருக்குது, வழிமுறை இருக்குது. ஆனால் அதுக்கு வேண்டிய ஒரு வழிகாட்டுதல், அதுக்கு வேண்டிய ஒரு பாதை அமைத்து கொள்ளுதல், இது இன்றைக்கி மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கடைசி மாணவர்களுக்கு போய் சேருதானுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது வெறும் அரசாங்கம் மேலே பேசிக்கிட்டு இருக்குது, கீழே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கல அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்கிற விட இடையில் இருப்பவர்கள், அதுக்கு அந்த அந்த திறமை அவனுக்கு கொடுக்க வேண்டிய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், அதனுடைய பயிற்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஆக்டிவாக இருந்தால் தான் முடியும். ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் இட் இஸ் அ லார்ஜ் நம்பர். ஏதோ ஒரு 10 பேருக்கு இல்லை 100 பேருக்கு புட்டை கொடுத்துட்டு பிடிக்கக்கூடிய விஷயம் இல்லை இது. இன்றைக்கி தமிழ்நாட்டு மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்க 3000 காலேஜ் இருக்குது. ஒரு 10 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியே வரப்போகிறாங்க. இந்த 10 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியே வரப்போகிறான்னு எல்லாருக்குமே தெரியுமே இல்லையா? அரசாங்கத்துலேருந்து கடைசி திட்டமிட்ட மேலாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த 10 லட்சம் பேருக்கு என்ன செய்கிறது, எப்போ ஆரம்பிக்கிறது இந்த வேலையை? இது எத்தனை தொழில் நிறுவனங்கள் போய் இதை வந்து பங்கேற்று கொள்ளலாம் இல்லையா? ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10,000 நல்ல கம்பெனிங்க இருக்குது. ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு காலேஜ் அடாப்ட் பண்ணிக்கலாமே. ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு காலேஜில் போய் உட்கார்ந்து இதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம், நீ இதை படி, இந்த படித்தனா இந்த திறமை வளர்த்துக்கிட்டா உன்னை வேலைக்கு நாங்கள் எடுத்துக்க முடியுங்கிறது அவன் காலேஜில் நுழைக்கும் போதே போய் உட்காந்து பார்க்கலாம். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ஃபைனல் இயர் வரும்போது அவசர அவசரமாக ஏதோ பயிற்சி கொடுத்து ஏதோ ஒரு கேம்பஸ் ரெக்ரூட் ரெடி பண்ணி ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு இன்றைக்கி ஒவ்வொரு காலேஜில் மேடம் பாதி பேர் வந்து வேலைக்கு தகுதி இல்லாத இருக்காங்க. வேலைக்கு தகுதி வந்து திறமை இல்லாத மட்டும் இல்லை, அவன் ஹரியஸ் வச்சுருப்பான், இல்லை அந்த அந்த நிறுவனங்கள் எதிர்பார்க்குற திறமை இருக்காது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ வேலைக்கு தகுதி இல்லை, உனக்கு பொருத்தம் இல்லைன்னு ஸ்டாம்ப் குத்திடுறாங்க. அவன் அப்போ அவன் எங்கே போவான் இல்லைங்களா? ஸோ ஒரு எனக்கு வந்து பொதுவாகவே நான் வந்து யோசித்து பார்க்குறதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜுக்குள்ளே வந்துட்டான், 3 வருஷம் நம்ம கூட இருக்கான், 4 வருஷம் நம்ம கூட இருக்கான். ஒரு 4 வருஷத்தில் ஒரு 1000 ஒர்க்கிங் டேஸில் அவனை மாற்ற முடியாமல் இருக்குமா என்ன? அவன் எப்படி தான் மோசமான நிலையில் வரட்டுமே, படிக்கணும்னு எண்ணத்தோடு வந்துட்டான், கஷ்டப்பட்டு அந்த குடும்பம் அவனை படிக்க வைக்குது, ஒரு காலேஜுக்குள்ளே வரான், ஒரு 1000 டேஸ் நம்ம கூட இருக்கான் காலேஜில். ஒரு 1000 டேஸில் அவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து, ஒரு 1000 டேஸில் அவனை ஒரு உண்மையான மனிதனாக மாற்றி, ஒரு 1000 டேஸில் அவனை வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறனா மாற்ற முடியாத ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 10 நாளில் இன்றைக்கி ஒரு ஆர்மியில் வந்து யாரோ ஒருத்தன் சராசரி மனிதன் தான் போய் சேர்றான், ஆனால் ஒரு வருஷம் ட்ரைனிங்கில் ஒரு அற்புதமான மனிதனாக வெளியே வர முடியுது இல்லையா? ஒரு டிசிப்ளின் பர்சனாக வர முடியுது. எதே எஜுகேஷன் சிஸ்டமில் கொடுக்க முடியாது இல்லைங்களா? த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் தேட் ஓன்லி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பர்சனாலிட்டி கொண்டு வரதுக்கு வேண்டிய விஷயம் என்ன, அது யார் யோசிக்கிறது? இதெல்லாம் வந்து எனக்கு தெரிந்து ஒரு அரசாங்கத்தையோ இல்லை மிகப்பெரிய பிளானிங் கமிஷன் நம்பி இருக்கவே வேண்டாம். அந்தந்த ஸ்கூல், அந்தந்த காலேஜு, அந்தந்த ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு நினைத்தால் அந்த மாணவர்களுக்கு வேண்டிய உலகத்தை உருவாக்க முடியும் மேடம். A revolution need not take place in the streets. A revolution can take place in a classroom under the nose of the teacher. ஒரு டீச்சர் நினைச்சாங்கன்னா என்னோட 40 ஸ்டூடெண்ட் வாழ்க்கையை மாற்றி அமைச்சர் நினச்சா அவங்களால முடியும். ஆனால் அந்த டீச்சரோட திறமை என்ன, அந்த டீச்சர் எப்படிப்பட்ட டீச்சர், அந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு சிந்தனையோடு இருக்காங்க, இதெல்லாம் தான் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கும். நிச்சயமா சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பள்ளி முடிச்சுட்டு கல்லூரின்னு போகும்போது அந்த கல்லூரியை விட்டு வெளியில் வரும்போது ஒரு முழுமையான திறனுள்ள மனிதராக வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு கல்லூரிகளுக்கு இருக்குது. அதை பற்றின ஒரு புரிதல், ரியலைசேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி கல்லூரி எடுத்து செஞ்சாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடலாம். ஸோ இப்போ டீச்சர்ஸ்க்கான பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த மாதிரியான அவங்க எல்லாருமே நீங்கள் இந்த மார்க் எடுக்கணும், ஸ்கூல்ஸில் எடுத்துக்கோங்க டார்கெட், இது நீ இப்படி படிக்கணும், நீ இப்படி எடுத்தால் இவ்வளோ மார்க், இது மார்க் எடுத்தால் உனக்கு சீட்டு, இப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போது ஒரு அகடமிக் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் ஒரு டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வேரியட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காம போகுது. ஸோ இப்போ இதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது கல்லூரி எல்லா விஷயத்தையும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல? ஒரு காலேஜ் ஏன் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் தேட ஆரம்பித்தோம்னா, நம்ம அந்த கல்லூரிக்கு அந்த நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த கல்லூரி நடத்துகிறவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கான்னு யோசிக்கணும். அடுத்தது அந்த கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு அந்த சீரிய சிந்தனை இருக்கான்னு பார்க்கணும். இந்த பல்வேறு மேல் மட்டத்தில் டாப் ஆஃப் த பிரமிடில் இந்த சிந்தனையெல்லாம் இல்லைன்னா பாட்டம் ஆஃப் த பிரமிடில் ஸ்டூடெண்ட்க்கு அந்த பயன் கிடைக்காது தானே.
இப்போ அந்த டாப் ஆஃப் த பிரமிடில் உட்காந்துருக்கிற அந்த கல்லூரி நடத்துபவர்கள், அந்த கல்லூரியில் பணிபுரிபவர்கள், அந்த கல்லூரியை பற்றி திட்டமிட்டுபவர்கள் யார் மோட்டிவேட் பண்ணுறது? அவங்களுக்கு யார் அந்த சிந்தனையை கொடுப்பது? அது தானாக வருமா, இல்லை அரசாங்கம் தான் வந்து நீ இப்படி நடந்துக்கணும்னு சொல்லணுமா, இல்லை உலக அளவில் மற்ற நாடுகளில் எவ்வளவு சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத இவங்களால் ஆராய்ச்சி பண்ண முடியாதா? இன்றைக்கி குளோபலைசேஷன் வந்துடுது, எங்கேயோ நடக்கிற அந்த விஷயத்தை இங்கே காப்பி பண்ண முடியுது, எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியுது, எதை வேணாலும் பெற்றுக்கொள்ள முடியுது. அறிவை மட்டும் பெற முடியாதா? அந்த அறிவுக்கு வேண்டிய பாதையை வகுத்துக்க முடியாதா? யார் வந்து மோட்டிவேட் பண்ணணும் இதை? இல்லைங்களா? இன்றைக்கி ஜப்பான்லேருந்து ஒரு ஆசிரியர் ப்ரொஃபஸரை மீட் பண்ண நான் சமீபத்தில். அங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய நாடு, தன்னுடைய நாட்டினுடைய வளம், அதனுடைய உயர்ந்த சிந்தனைக்கு டோட்டலாக அர்ப்பணிக்கிறாங்க. என் நாடு வந்து உலக அளவில் பேர் பெறணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவேன்னு பிஹேவியரில் காமிக்க ஆரம்பிக்கிறான். இல்லைங்களா? இன்றைக்கி இந்தியா நாட்டினுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி மேடம், கடந்த 10 வருஷமாக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பத்திரிக்கையாவது குறை சொல்லாமல் இல்லை. ஆமாம், குறைந்தபட்சம் ஏதாவது இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, செமினார் நடக்குது, அங்கே வந்து பேசுகிறவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி. எத்தனை வருஷமா? இப்போ இந்த கல்வியில் இருக்க இந்த பிரச்சனை, திறன்பாடுகளில் இருக்க குறைகள், இதனோட கேப்பை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? ஆனால் இதை பற்றிய ஒரு கான்ஃபரன்ஸோ செமினாரோ தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் மிகப்பெரிய அளவுக்கு நடக்குமா, இதை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் பல கோடிக்கணக்கான ரூபா வந்து செலவு பண்ணி மாணவர்களோட பயிற்சி திட்டத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு யூனிட் என்ற முறையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒரு அற்புதமான சமுதாய மேம்பாட்டுக்கான ஒரு யூனிட் வந்து ஒரு ஃபேமிலி நல்லா இருந்தால் தேசம் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஃபேமிலி டெவலப்மெண்ட்டை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். அப்போ இந்த திறன்பாடு எஜுகேஷன் ட்ரைனிங் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு ஸ்கூல் ஒரு யூனிட், ஒரு காலேஜுங்கிறது ஒரு யூனிட். அந்த காலேஜுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்குள்ளே அவங்க உட்காந்து திட்டமிடணும். இன்றைக்கி வந்து ஒரு காலேஜில் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அது 1000 லெபார்ட்டரி, அது ஒரு 1000 யூனிட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். அந்த 1000 ஹியூமன் பீயிங்கை எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த இடத்துல கேப் இருக்குது, அவங்களுக்கு சமுதாய பிரச்சனை அடிபட்டிருக்காங்களா, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையால் பிரச்சனை இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணணும் ஆசிரியர்கள். அப்போ அவங்களுக்கு அந்த காலேஜே அந்த ஸ்கூல்லையோ லெபார்ட்டரி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் லெபார்ட்டரியாக மாற்றணும். அதுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியில் இருக்கிற 100 ஆசிரியர்களும் ஆக்டிவாக இருந்து செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் ஒரு 10-25% நல்லவங்க இருக்காங்க, கெட்டிக்காரங்க இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க, தியாக உணர்வு உள்ளவங்க இருக்காங்க. அவர்களை வைத்துக்கொண்டு இதை நடத்தியாகணும், அவர்களை வைத்துக்கொண்டு இந்த நல்ல விஷயத்தை செயல்படுத்தணும். இப்போ இதெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ எந்த விஷயமே வீட்டிலிருந்தே அதை சரியான முறையில் ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கான ஒரு டைரக்ஷன், ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு மாணவன் வந்து படித்து நல்ல ஒரு இடத்துல போய் அவர் செட்டில் ஆகிறார், கேரியரில் அவன் தன்னிறைவு பெறான் அப்படின்னும் போது பேரண்ட்ஸோட முக்கியத்துவம் என்ன, அவங்களோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருக்கணும் சார்? நம்மளுடைய தமிழோட இருக்கிற அற்புதமான நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். இன்றைக்கி சமுதாயத்திலேயோ இல்லை பல்வேறு இடங்களிலோ ஒரு மாணவன் தோல்வி அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலைன்னா மிகப்பெரிய பாதிப்பு குடும்பத்துக்கு தான், சமுதாயத்துக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு கிடையாது. அப்போ ஒரு பெற்றோர்களுக்கு தெரியும், என்னோட பையனை என்னோட பொண்ணை சரியான முறையில் வளர்க்கவில்லை என்றால், சரியான முறையில் அவர் வளரவில்லை என்றால் சமுதாயத்தை குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த குழந்தை நம்ம வீட்டில் தானே வளருது, நம்ம தானே பெற்றோம், நம்ம தானே சாப்பாடு கொடுத்தோம், எங்கே இந்த திரிபு ஏற்படும், எங்கே மாறுதல் ஏற்படும், எந்த வயசுல வந்து நெகட்டிவ் வரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் தானே. இல்லை 5 வயசில் ஒரு குழந்தை கெட்டு போக போகிறதில்ல, 7-8 வயசில் வந்து குழந்தைக்கு மாற்றுக்கருத்து வரப்போதில்லை, அந்த 10 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த அடலசன்ட் ஸ்டேஜின்ற வர இடத்துல பெற்றோர்கள் எப்படி பங்கேற்க வேண்டும், எந்த வயதில் வேற்று கருத்துக்கள் வந்து மனதை மாற்றும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி, இல்லையா? அதுக்கு பொது அறிவு தேவையில்லை. அப்போ அந்த சமயத்தில் பெற்றோர்கள் என்ன மாதிரி அந்த குழந்தையோட பழகணும், என்ன மாதிரி கேள்வி கேட்கணும், என்ன மாதிரி பயிற்சி திட்டங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்.
இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் இருக்குது, உலகத்தில் தெரிய வேண்டிய அத்தனை விஷயம் கூகுளில் இருக்குது இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு ஐ ரியலி டோன்ட் நோ எந்த பெற்றோர் எந்த ஸ்கூலில் போய் காலேஜில் போயிட்டு என் குழந்தை இப்படி இருக்காங்க இதுக்கு என்ன செய்யலான்னு கேள்வி கேட்குறாங்க? இல்லை எந்த ஸ்கூலில் காலேஜில் வந்து பெற்றோர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு செமினார் நடத்தி திஸ் இஸ் த பேட்டர்ன், திஸ் இஸ் த வே யுவர் சைல்ட் ஷுட் டெவலப், அதுக்கு லீடிங் சைக்காலஜியை வந்து கொண்டு பேச வைக்கலாமே, பெரிய பெரிய சிந்தனையாளர்களை வச்சு செமினார் வைக்கலாமே. ஸோ அதனால் இட் ஷுட் பி a parent, the college and school and the society, all the three should participate to develop that one child. இல்லை பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி தேவைப்படுகிறது. ஏன்னா the burden of transforming the child cannot be taken care of by the teachers alone. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து 2 குழந்தைகள்னா ஒரு குழந்தை தான், டீச்சருக்கு 40 பேர் 50 பேர் 40-50 பேரையுமே டியூ டிலிஜென்ஸ் அப்ளை பண்ணி டெவலப் பண்ண முடியாது. அப்போ பேரண்ட்டால் முடியும். பேரண்ட்ஸ்க்கு அந்த அக்கறை இருக்குது. பேரண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ். இன்றைக்கி ஒரு கிராஜுவேட்டை வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? 25 லட்சம் 30 லட்சம். ஒரு எல்கேஜியில் இந்த ஃபஸ்ட்டு பென்சில் வாங்குறதுலேருந்து அவன் டிகிரி வாங்குறதுக்குள்ளே 25 30 லட்சம் செலவு பண்ணால் தான் அந்த குடும்பத்தில் ஒரு டிகிரி வரும். அப்போ 2 குழந்தை இருந்தால் 60 லட்சம் ரூபா. 60 லட்சங்கிறது எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அந்த 60 லட்சத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். ஏன்? என் குழந்தை ஒரு நாலேஜபிள் குழந்தையாக, ஒரு இன்டகிரேட்டடாக டெவலப் பண்ணுற குழந்தையாக, சமுதாயத்தில் நல்ல பொறுப்புள்ள குழந்தையாக வளர்ந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சமுதாயத்துக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் கேன் பிளே a very important role in this. கண்டிப்பாக சார். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த இன்டகிரேட்டட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியம். இன்றைக்கி வந்து கல்வி முறையில் இந்த மாதிரி இந்த ஒருங்கிணைந்தன்ற ஒரு விஷயம் இல்லாததுனாலேயே நிறைய மாணவர்கள் முழுமையான ஒரு திறனோட வெளியே வராத ஒரு சூழல் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் கல்லூரியிலிருந்து வெளியே வந்த மாணவருக்கும் ஒரு சரியான வேலைவாய்ப்பை தேடி இருக்கிறவங்களுக்கு சரியான ஒரு எம்ப்ளாயி கிடைக்காமலும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸோட. ஆனால் இது ரெண்டும் கனெக்ட் ஆக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு திறன் அந்த பயிற்சிகள் இல்லாமல் இருக்குது. ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் கல்லூரிக்கு அகடமிக்கு அப்பாற்பட்டு திறன்கள் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகள் எந்தெந்த நிலையிலெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது அவங்கள முழுமைப்படுத்திக்க? பெரும்பாலும் இன்றைக்கி காலேஜில் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவனுடைய ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட், அவனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், திங்கிங் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி தான் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்சனாலிட்டி எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லி. அப்போ இந்த பர்சனாலிட்டியும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது ரெண்டும் டெவலப் பண்ணால் அவனுக்கு நல்ல வேலை கிடச்சிடும். அப்போ அது எப்போ இருந்து ஆரம்பிக்கணும்னா காலேஜ் படிக்கிற ஃபஸ்ட் இயர்லேருந்து ஆரம்பிக்கணும் காலேஜ் லெவலில். பட் இந்த பர்சனாலிட்டி கம்யூனிகேஷன் கேரியர் மேனேஜ்மெண்ட்ன்றது ஏன் காலேஜில் போகணும்? ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன் நான். ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வந்து 6th standard 7th standard படிக்கும்போதே நான் வந்து ஐஐடி படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும்னு தயாராகிறாங்களா இல்லையா? அது எவ்வளோ சதவீதம், எவ்வளோ பேருக்கு தான் கிடைக்கும்? 1% தானே. டோட்டல் ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனில் 1% தான். மீதி 90% அவங்க என்ன கேரியர் பிளான் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த கேரியர் பிளானிங்கை ஒரு ஸ்கூல் லெவல்லேருந்தே ஆரம்பித்து ஸ்கூல் லெவல்லேருந்தே அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸு பர்சனாலிட்டி இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், கிளாஸ் அப்படின்னு சொல்லி, CLASS. C ஃபார் கேரக்டர், L ஃபார் லீடர்ஷிப், A ஃபார் ஆட்டிடியூட், S ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் S ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த கிளாஸ்ன்ற விஷயம் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியம். கேரக்டர் இன்றைக்கி நிறைய செமினாரில் வந்து இந்த கேரக்டர் முக்கியம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆர்கனைசேஷனில் இன்றைக்கி கேரக்டர் பார்க்குறாங்க. கேரக்டர் எங்கே ட்ரைனிங் இருக்குது இப்போ இல்லைங்களா? லீடர்ஷிப்க்கு என்ன ட்ரைனிங் இருக்குது? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எங்கே ட்ரைனிங் இருக்குது? அப்புறம் இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகிறதோ இல்லை பெரிய டாக்டராக முடியாது. ஒரு கணிசமான பாப்புலேஷன் வந்து ஆண்டர்ப்ரனராக மாறலாம். அந்த ஆண்டர்ப்ரனராக மாறணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா கூட பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம். அப்போ பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிற ஒரு அப்பாவோ அம்மாவோ தான் குழந்தை பிஸ்னஸில் வரணும்னு நினைப்பாங்கல்ல. அது எந்த வயசில் நினைக்க வைக்கிறது? காலேஜ் முடித்த பிறகா? ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கலாமே. இன்றைக்கி உலக அளவில் மேடம் யூரோப்பியன் எக்கனாமிக் கமிஷன், அமெரிக்காவுடைய யூத் டெவலப்மெண்ட் பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலே ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூல் லெவலே அந்த பிஸ்னஸ் சிந்தனையை கொண்டு வராங்க. அப்போ அவனுக்கு ஸ்கூல் லெவல்லே அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான ஸ்டாண்டர்டு இதெல்லாம் சொல்லும்போது அவன் காலேஜுக்கு வரும்போது அதில் ரெயின்ஃபோர்ஸ் ஆகிடுறான். ஸோ ஹீ வில் நாட் திங்க் அபவுட் எம்ப்ளாய்மெண்ட். எத்தனை பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும்?
நாங்கள் ஒரு காலேஜில் சமீபத்தில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் பேசினோம். அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இப்போயே எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு 200 பேர் 500 பேரில் எங்களுக்கு வேலை வேண்டாம், எனக்கு வேலை தேடி கொடுக்காதீங்க, நாங்கள் சுயமாக தொழில் செய்ய போகிறோம், அதனால் எங்களுக்கு அந்த பயிற்சி கொடுங்கன்னு எழுதி கொடுத்தாங்க. அப்போ ஒரு காலேஜில் நாங்கள் இந்த மாதிரி இல்லை, இது மாதிரி 100 காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கோம். 100 காலேஜஸில் குறைந்தபட்சம் ஒரு காலேஜில் 100 பேர் எழுதி கொடுக்குறாங்க. அவன் திறமையின் அடிப்படையில் இல்லை, அறிவின் அடிப்படையில் இல்லை, சமுதாய பின்னாடியே கிடையாது. ஐ ஹாவ் அ கோல் இன் மை லைஃப், ஐ வாண்ட் டு பிகம் ஆண்டர்ப்ரனர். நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு மாத சம்பளம் வாங்க மாட்டேன், நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுப்பேன்னு அந்த ஆணித்தரமான உறுதியோடு இருக்கான். அப்போ பார்த்துங்க இத்தனை பேர் ரெடியாக இருக்காங்களே, அவங்கள யார் கூட்டு போகிறது இல்லையா? அவனை வழிகாட்டணும்ல, அவன் கைப்பிடிச்சி கூட்டு போகணும்ல, அதுக்கு வேண்டிய சிஸ்டம் நம்ம உருவாக்கணும். இதுதான் அந்த இதில் பேரண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணணும் மேடம். ஒரு பையன் இப்படி தான் முன்னேறணும்னு நினச்சிட்டேன்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கலாம் மேடம், ஜாயின்ட் கவுன்சிலிங். பையனையும் அப்பா அம்மா உட்கார வச்சு இந்த மாதிரி உங்கள் பையன் நினைக்கிறான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன, இது எப்படி செய்யலாம். யூ கேன் ஆல்சோ மேக் த பேரண்ட்ஸ் டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பயம் தானே, ஏதோ ஒரு கம்பெனியில் போய் 10-20,000 சம்பாதிச்சா சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, அதில் தப்பு இல்லை. அப்போ அந்த பேரண்ட்ஸும் எஜுகேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல, இல்லைங்களா? அப்போ ஒரு 4 வருஷம் 3 வருஷம் என்னோட கல்லூரியில் படிக்கிற அந்த மாணவனோட அப்பா அம்மாவை ஒரு தடவை கூப்பிட்டு கூட பேச முடியாத சூழ்நிலையாக இன்றைக்கி சமுதாயம் சிதறி போயிருக்கு இல்லையே, அதை செய்யணும்ல நம்ம. ஸோ அதனால தான் நீங்கள் சொன்ன அந்த ஒருங்கிணைந்த வார்த்தையை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தொழில் நிறுவனங்கள், திட்ட மேலாளர்கள் எல்லாருமே உட்காந்து பண்ணலாம். கண்டிப்பாக சார். இந்த சுய தொழில் முனைவோராக வரணும் அப்படின்ற ஆர்வமே ஒரு குறுகிய நிலையில தான் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் போய் பார்த்து வந்த வரைக்கும் நிறைய பேர் அதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் வீட்லேயே அதுக்கு முட்டுக்கட்டை ஆரம்பமாகுது. நம்ம வெளியிலன்னு போகணும்னு இல்லை, வேணாம் இதெல்லாம் இல்லை, நல்ல வேலைக்கு போகணுன்னு சொல்லி கொடுக்குற பேரண்ட்ஸ் தான் இன்னும் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க இதில் இருக்கிற ரிஸ்க்கை பார்த்து பயப்படுறாங்க, லைஃப்பில் செட்டில் ஆகாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இப்போ ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு, வீடோ எந்த எதிர்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு அவங்களுக்கான கைடன்ஸ், அவங்களுக்கான ஒரு பயிற்சி. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது அதை லாபம் மட்டுமே நம்ம பார்ப்போம்னு சொல்ல முடியாது, நிறைய சிக்கல்கள் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். இதை கடந்து போகிறதுக்கான ஒரு மனோதிடம், வலிமை, அதுக்கான ஒரு பயிற்சினா எப்படி கிடைக்கும்? நிறைய இருக்குது மேடம். இப்போ பயிற்சி இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது போய் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை. இப்போ கார் எடுத்துகிட்டு வண்டி ரோட்டில் ஓட்டணும்னா கார் எடுத்து ஓட்ட முடியாது, கற்றுக்கணும் இல்லை? ஆமாம். சமையல் என்பது கற்றுக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை கற்றுக்கணும். இந்த கற்றுக் கொடுக்குற இடம் எது? கல்லூரி தானே. அப்போ அவன் ஏதோ கற்றுக்கிட்டு இருக்கான், இன்றைக்கி ஃபிசிக்ஸ் கற்றுக்கிறான், கெமிஸ்ட்ரி கற்றுக்கிறான், இன்ஜினியரிங் கற்றுக்கிறான், எதையோ கற்றுக்கும் போது ஆண்டர்ப்ரனர்ஷிப் கற்றுக் கொடுங்கன்ற. ஸோ இந்த கற்றுக் கொடுக்குற சமயத்தில் அவன் பிஸ்னஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தேர் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ எஜுகேஷன், ட்ரைனிங், டெவலப்மெண்ட். இந்த எஜுகேஷனை முடித்து ட்ரைனிங்கை முடித்து டெவலப் ஆன பிறகு பிஸ்னஸ் பற்றி யோசிக்கணும் இல்லையா? ஸோ அறிவுபூர்வமான விஷயங்களை நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அவனுக்கு மூலத்தனம் சொல்லாதீங்கன்ற, மூளைத்தனம் சொல்லுங்கன்ற. எல்லாருக்கும் மூளை இருக்குல்ல, மூலத்தனம் இல்லாமல் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சீட் கேபிட்டல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மூளையில் இருக்கிறது. ஸோ அந்த மூளைத்தனத்தை சொல்லி தரணும். ஸோ அவன் 16 வயசு 17 வயசு முடிஞ்ச காலேஜ் வரும்போதே ஸ்டார்ட் டீச்சிங் ஹிம், ட்ரைனிங் ஹிம். இன்றைக்கி ஒரு காலேஜில் குறைந்தபட்சம் ஃபஸ்ட் இயரில் 500 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க மேடம். காலேஜ் ஃபுல்லாக 2000 பேர் படிப்பாங்க 4 வருஷம் சேர்த்து. அந்த 500 பேரில் ஃபஸ்ட் இயர்லேயே கண்டுபிடிக்கலாம் ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்டை. ஏன்னா அவனுக்கு அந்த உணர்வு சின்ன வயசுலேருந்தே இருக்கும் இல்லைங்களா, திடீர்னு வராது. ஒரு வேலைக்கு தான் போகணுன்னு நினைக்கிற மாணவனுக்கு கூட ஒரு அறிவுரையோ இல்லை இன்ட்ரடக்ஷனோ கொடுத்து அவனை கொஞ்சம் மாற்றலாம். ஓகே, நான் இன்னும் 3 வருஷம் இந்த காலேஜில் படிக்க போகிறேன், கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வரலாம். ஸோ அவனுக்கு அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவனுக்கு அந்த மோட்டிவேஷன், அந்த பர்சனாலிட்டி, போய் ஏற்கனவே வெற்றிகரமாக இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளை பார்த்து பேசுகிறது, அந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். அப்போ எத்தனை வருஷம் அவன் ட்ராவல் பண்ணுறான்? ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் ட்ராவல் பண்ணும்போது அவன் அந்த உலகத்தில் ஐக்கியம் ஆகிடுவான். அந்த மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ, இந்த ஐடியா வச்சுருக்கானோ, அதை டெஸ்ட் பண்ண முடியும். அந்த அவன் இருக்கிற ஐடியாவையே யாரோ ஒரு வெற்றிகரமாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் பேச முடியும். இதெல்லாம் அந்த காலேஜ் அவனுக்கு செஞ்சு கொடுத்ததுன்னு வச்சுங்களேன். அவன் கரெக்டாக காலேஜ் விட்டு வரத்துக்கு முன்னாடியோ காலேஜ் விட்டு முடிச்சு வெளியே வந்த பிறகோ யூ கேன் ஸ்டார்ட் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ். அந்த மோட்டிவேஷன் லெவலுக்கு அந்த பாதையை கொண்டு போகிறது நம்மளோட கடமையாக இருக்கும்.
மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மனிதவளம் அப்படிங்கிறது என்ன, ஒரு மாணவன் அப்படின்னும் போது அவன் கல்லூரியை விட்டு வெளியில் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு முழுமை பெற்ற மனிதனாக வரணும், அப்படிப்பட்ட மாணவனாக வெளியில் வந்திருந்தால் அவனுக்கான வாய்ப்புகள் இங்கே ஏராளம் இருக்குது. ஆனால் இன்றைய நிலைப்பாடில் அப்படி வரதில்லைங்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதில் மாற்றம் தேவைப்படுது அப்படின்னும் போது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், பள்ளிகளிலிருந்து ஆரம்பிக்கணுன்றதை தாண்டி வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன, இதையெல்லாம் முழுமை பெறணும் அப்படின்போது ஒரு கல்வி திட்டத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை நமக்காகவே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் அக்குபஞ்சர் என்று சொல்லப்படுகிற ஊசி மருத்துவம், அதில் வல்லுநர்களாக இருக்கிற மருத்துவர்களின் அகில இந்திய அளவிலான மாநாடு ஒன்று சேலத்தில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் என்னையும் உரையாற்றுவதற்காக அழைத்திருந்தார்கள். அதற்கு மாற்று மருத்துவம், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்று அவர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு மருத்துவம் எதுவும் தெரியாது. எனவே நான் மருத்துவம் பற்றி பேச முடியாது, மாற்று சிந்தனை என்பது குறித்து பேசுகிறேன் என்கிற அந்த தலைப்பில் உரையாற்றினேன். ஆனாலும் அவர்களினுடைய அழைப்பின் காரணமாக அந்த மாற்று மருத்துவம் என்று அவர்கள் சொல்லுகிற அக்குபஞ்சர் பற்றியும் சிலவற்றை தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு மாற்று மருத்துவம் என்பது ஒரே ஒரு மருத்துவம் இல்லை. உலக சுகாதார நிறுவனம் WHO ஏறத்தாழ 110க்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகளை மாற்று மருத்துவங்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிலே பல்வகையான மருத்துவங்கள் இருக்கின்றன. நம்முடைய நாட்டின் சித்த மருத்துவம், பிறகு ஆயுர்வேதம், யுனானி, அக்குபஞ்சர், இவை எல்லாமே மாற்று மருத்துவம் என்றுதான் குறிக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு நாம் பார்க்கலாம், பூங்காக்களில் சில பேர் தொடர்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். காலை நேரத்தில் சிலர் கைதட்டி கொண்டே இருக்கிறார்கள். இவற்றுக்கும் கூட ஒரு காரணம் இருக்கிறது. இவையும் மருத்துவ வகைகளில் ஒன்றுதான் என்று இன்றைக்கு கருதப்படுகிறது. சிரிப்பதே ஒரு உடலில் இருக்கிற நோயை போக்குவதற்காகத்தான். நம்முடைய பழமொழி சொல்லுகிறது, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று. எனவே சிரிப்புக்கும் மருத்துவ குணம் இருக்கிறது என்பதை இந்த பழமொழி காட்டுகிறது. இப்படி பல்வேறு விதமான அந்த முறைகள், மாற்று மருத்துவங்கள் இருக்கின்றன. நான் அங்கே உரையாற்றுகிற போதே சொன்னேன், மாற்று என்கிற சொல் நாம் மறுபடியும் சிந்திக்க வேண்டிய சொல்லாக இருக்கிறது. ஏனென்றால் மாற்று என்றால் எதற்கு என்று ஒரு கேள்வி வருகிறது. ஏதோ ஒன்று உறுதியானது, அதற்கு மாற்று இதுவாக இருக்கிறது என்று. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு விதமான மரபும் அது சார்ந்த மருத்துவமும் இருந்தே தீரும். நாம் இங்கிலாந்து நாட்டிலிருந்து இங்கே வந்து சேர்ந்த மருத்துவத்தை இந்த நிலையான மருத்துவம் என்றும், இந்த மண்ணில் தோன்றிய சித்தா போன்றவைகளெல்லாம் மாற்று மருத்துவம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றுகிறது. எனவே மாற்று மருத்துவம் என்கிற சொல்லுக்கு பதிலாக நீங்கள் மரபு சார்ந்த மருத்துவம் அல்லது மரபு மருத்துவம் என்றே கூறலாமா என்கிற என்னுடைய ஐயப்பாட்டை அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். இந்த அக்குபஞ்சர் என்கிற மருத்துவம் எந்த மண்ணை சார்ந்தது என்பதும் ஒரு கேள்வி. இந்தியாவிலே இருந்து தான் சீனாவுக்கு போனது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் சீனர்கள் தங்கள் நாட்டுக்கு உரியது என்று அதற்கான சான்றுகளை காட்டுகிறார்கள். நம்மிடத்திலே சான்றுகளை பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்ளுகிற பழக்கம் இப்போதும் குறைவாகவே இருக்கிறது. எனவே இங்கிருந்து அங்கு சென்றிருந்தாலும் கூட அதற்கான சான்றுகளை நாம் உலகத்துக்கு காட்ட வேண்டியிருக்கிறது. எப்படியோ அது கீழே நாட்டு மருத்துவம், அதை மறுக்க முடியாது. இப்படி பல்வேறு மருத்துவங்கள் இருந்தாலும் இந்த அக்குபஞ்சர் என்பது இன்றைக்கு 2 நிலைகளில் பார்க்கப்படுகிறது. ஒன்று, உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அறிவியல் மருத்துவம் என்கிற நிலையும், இன்னொரு பக்கத்தில் இல்லை அது போலி அறிவியல், இட் இஸ் சூடோ சயின்ஸ் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் என்றுதான் இணையதளம் எழுதுகிறது. ஆனால் அது பக்க விளைவுகள் கூடுதலாக இல்லாத, உலக அளவில் பல நேரங்களில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமாக இருக்கிறது என்கிற கருத்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அக்கு பஞ்சர் என்பதும் அக்கு பிரஷர் என்பதும் 2 விதமான மருத்துவ முறைகளாக இருக்கின்றன. சின்ன ஊசிகளை
உடம்பில் முக்கியமான நரம்பு பகுதிகளில் குத்தி வைப்பது என்பது அந்த குத்தூசி மருத்துவம் அக்யூபஞ்சராகவும், விரல்களாலேயே அழுத்தி அழுத்தி அந்த நோயை குணப்படுத்துவது அக்யூப்ரெஷர் என்று அந்த அழுத்த மருத்துவமாகவும் இருக்கிறது. இந்த ஊசிகளால் நரம்பில் குத்துகிற போது என்ன நடக்கிறது என்றால், என்டார்ஃபின்ஸ் என்கிற அந்த திரவம் விடுவிக்கப்படுகிறது. அதனால் உடலில் ஒரு உடல் நலம் கூடுகிறது, மகிழ்ச்சி வருகிறது என்று சொல்கிறார்கள். மார்ஃபின்ஸ் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மார்ஃபின்ஸ் என்பதும் ஒரு விதமான சிகிச்சை முறைதான். அது ஒரு விதத்தில் போதை கலந்த சிகிச்சை முறை என்று சொல்லலாம். வலி தாழ முடியாமல் இருக்கிற போது வெளியிலிருந்து ஊசிகள் மூலமாக அந்த மார்ஃபின்ஸ் என்பதை உள்ளே செலுத்துகிற போது அந்த மயக்கம் காரணமாக நமக்கு வலி தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அதுவே அளவு கூடுகிற போது பல பக்க விளைவுகளை கொண்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அதுவே போதை பழக்கமாக மாறிவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது ஆபத்தானது. வெளியிலிருந்து செலுத்தப்படுகிற மார்ஃபின்ஸ் என்பதை விட உள்ளே இருக்கிற என்டார்ஃபின்ஸ் என்பது இதனை மாற்றி உள்ளே இருப்பதையே விடுவித்து, அந்த என்டார்ஃபின்ஸ் விடுவிக்கப்படுகிற போது நமக்குள் ஒரு புதிய ஊக்கம், புதிய மலர்ச்சி வருகிறது. இன்னொன்றையும் நாம் எண்ணி பார்க்கலாம். காதல் என்பதே உள்ளே இருக்கிற சுரப்பிகளில் வெளிப்படுகிற அந்த வேதியியல் மாற்றம்தான் என்பதை நாம் ஏற்க வேண்டும். அதுதான் காமத்தினுடைய தொடக்கம். அது மனம் சார்ந்தது, அறிவு சார்ந்தது, பழக்கம் சார்ந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனால் கண்டிப்பாக அது உடல் சார்ந்தது. உடலில் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்றால் அதற்கு காதல் என்றோ காமம் என்றோ பெயர் இல்லை. அது வெறும் நட்பு தான். எனவே உடல் சார்ந்துதான், உள்ளமும் சார்ந்திருந்தாலும் உடல் சார்ந்துதான் இந்த காதலும் காமமும் வந்து சேரும். அதனுடைய அளவுகள் கூடுதலாகவும் குறைவாகவும் போகிற போது வாழ்வில் பல்வேறு சிக்கல்கள் வந்து சேர்வதை அன்றாட வாழ்வில் ஒவ்வொருவரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வுகள் கூடுதலாக ஆகிற போது பாலியல் வன்முறைகளுக்கு வழிவகுக்கின்றன. அந்த உணர்வுகள் தேவையான அளவுக்கு இல்லாமல் போகிற போது வாழ்க்கையே கெட்டு போய்விடுகிறது. அது பல்வேறு விதமான மன முறிவுகளுக்கு கூட காரணமாக இருக்கிறது. எனவே வாழ்க்கை என்பது எல்லாவற்றிலும் அளவு சார்ந்தது என்பது போல இந்த காமம் என்பதும் அளவு சார்ந்தது. அது இல்லாமலும் முடியாது, கூடுதலாக ஆனாலும் முடியாது. அதுவெல்லாம் இந்த உள்ளே இருக்கிற வேதியியல் மாற்றங்கள், உள்ளே இருக்கிற அந்த சுரப்பிகளிலிருந்து வெளிப்படுகிற திரவங்கள் எல்லாம் இதற்கு காரணமாக இருக்கின்றன. அப்படித்தான் இந்த நடு நரம்பு கூட்ட மையத்தில் அந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் என்று சொல்லுகிற அந்த நரம்பு மண்டலத்தை சரியாக இயக்குவதன் மூலம் உடல் நலம் பெறுகிறது. உடல் நலத்துக்கு எதிரான நோய்கள் குணம் பெறுகின்றன என்பதுதான் இந்த குத்தூசி மருத்துவத்தினுடைய அடிப்படை. எனவே இப்படி ஊசிகளை ஒரு 15 நிமிடத்துக்கு உள்ளாக குத்தி வைப்பதன் மூலம் 3 நிமிடத்திலிருந்து 15 அல்லது 20 நிமிடங்கள் அந்த நரம்புகளில் குத்தி வைப்பதன் மூலம் பல நோய்களை தீர்க்க முடியும் என்று அந்த மருத்துவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள். இந்த மருத்துவம் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் பெரிதாக பரவி கொண்டிருக்கிற ஒரு மருத்துவமாக இருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கும் பல சிக்கல்களில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில அடிப்படை சட்டங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் பல அடிப்படை சட்டங்களை இந்த பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் காணவிருப்பது ஆலோசனை நேரத்தின் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது காதல். என்ன காதல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தானே, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த காதல்னால் இன்றைக்கு இளம் பெண்கள் எப்படி தங்களது வாழ்க்கையை சீரழித்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பேசணும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க பள்ளியில் படிக்கிற பொழுதே தன்னுடைய சக மாணவன் ஒருவரை விரும்பினதாகவும் அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு காதல் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நான் பழகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இல்லை அவன் கம்பல் பண்ணி நீ வரலைன்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்கள் போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். சரிம்மா, எங்கே போய் கல்யாணம் பண்ணினீங்க?
அங்கே வடபழனி முருகன் கோவிலில் அங்கே தான் மேடம் கல்யாணம் பண்ணணும். வடபழனி முருகன் கோவிலில் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரசீது கொடுத்துருப்பாங்களே. மேடம் நாங்கள் வந்து ரசீதெல்லாம் நாங்கள் கட்டணம் கட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கான முறையான ரசீது எதுவுமே பெறல. அப்புறம் எப்படி வடபழனியில் ஒன்று அலோவ் பண்ணாங்க அந்த கோவிலில் அப்படின்னு கேட்டால், இல்லை வடபழனி முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த இடத்துல யாருமே இல்லை, அங்கே நின்று வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, அது கல்யாணம் பண்ணதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே, என்ன பண்ணீங்க? இல்லைம்மா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இதை பாருங்கள் நாங்கள் வந்து பதிவு பண்ணதுக்கானது இது. சரி, அதான் பதிவு பண்ணிட்டீங்கல்ல, 2 பேரும் வாழ வேண்டியது தானே, இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க? இல்லை எனக்கு அந்த பையன் மேலே இப்போ விருப்பம் இல்லை, அவன் சரியான பையனா தெரியலை, எனக்கு வந்து அந்த பையன் பார்த்தா ஒரு கணவராகவே ஏற்றுக்கவே முடியலை அவனை, அதனால் வந்து என்னால் அவனோட வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் கல்யாணம் எப்போ பண்ணினீங்க? ஸ்கூலில் படிக்கும்போதா இல்லை காலேஜில் படிக்கும்போதா அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கும்போதே நான் கல்யாணம் பண்ணேன்னு. ஆமாம், உங்களுக்கு இந்தியாவில் தானே பிறந்திருக்கீங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம் தெரியும் மேடம். என்ன வயசு? வந்து 18 வயசு. ஆமாம் 18 வயசு. ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு? 17 வயசு. அப்புறம் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்க? அந்த கல்யாணம் செல்லாது தெரியுமா? தெரியாது மேடம். ஆனால் நாங்கள் என்னை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே ஒருத்தர் நான் எல்லாம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னார், அதை வச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இதுதான் நடந்தது. இப்போ அந்த பொண்ணு அதிலிருந்து விலகி வரணும்னு நினைக்கிறாங்க. சம்டைம்ஸ் பசங்க கூட என்ன நினைப்பாங்க, ரொம்ப ஒரு இன்ஃபேச்சுவேஷனை வந்து நம்ம லவ்வுன்னு நினச்சிட்டோம், ஒரு மன கிளர்ச்சியை, மன ஈடுபாட்டை, உடல் ஈடுபாட்டை, இதை வந்து நம்ம எப்படின்னு நினச்சிட்டோம், விலகி போகலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட உண்டு. அப்போ அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், திருமணத்துக்கான வயசு என்ன? ஆட்டோவில் போகும்போது போடுறாங்க, ஆனால் பெண்ணுக்கு வயது 21 இருக்க வேணும், ஆணுக்கு வந்து 23 இருக்கணும். சில ஆட்டோவில், சிலதில் 18, 21, சிலதில் வேறு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ, ஆட்டோ தத்துவம் 333ங்கிற மாதிரி அது ஒரு வயசை அங்கே போட்டுடுறாங்க. நான் ஆட்டோக்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை, இந்த நாட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்கான வயசு என்னன்னு தெரிஞ்சுக்காமலே இந்த ஆட்டோ டிரைவர்கள் கூட இருக்கிறாங்களேன்னு நான் நினச்சிக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இப்போ என்னென்னா, ஒரு இந்திய சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியாகிருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு. பூர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு பண்ணுகிற கல்யாணம் செல்லுபடியாகிற கல்யாணம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர், ஆற்காடு, அந்த மாதிரியான மாவட்டங்களில் பொண்ணு வந்து பூ பெய்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், வயசுக்கு வந்துட்டா இம்மீடியட்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த மாதமே, அடுத்த வருஷமே அது கல்யாணம் நடந்துடும். நான் கூட கேட்டேன், என்ன பொண்ணு பூ படைஞ்சால் இவ்வளோ பெரிய போஸ்டர்லாம் அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரெடியாக இருக்குது கல்யாணத்துக்கு அப்படின்னு ஜனங்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் இந்த போஸ்டரையே நாங்கள் வைக்கிறோன்னு. ஆமாம், கல்யாணம் பண்ண ஒன்று இருக்கேன், அவளுக்கு என்ன பக்குவம் இருக்கும், மனப்பக்குவம் இருக்குமா, அல்லது உடல் அவள் வந்து உறவை தாங்குகிற அளவுக்கு வலுவானதாக இருக்குமா, அல்லது அந்த சிறிய வயதிலேயே திருமணம் முடித்து குழந்தையை கருவை வந்து தாங்க வேண்டியது இருந்தால் அவளுடைய யூட்ரஸ் கருப்பை வந்து தகுதியானதாக இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயும் 18 வயது முடிந்த பிறகு தான் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போ இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போன பொண்ணு 17 வயசில் போய் கல்யாணம் பண்ணிடுச்சே அப்படின்னா, இன்றைக்கு சட்டத்தை வளைக்கிற பணியில் இருக்கிறவர்கள் சில பேர்லாம் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். அது கல்யாணமே கிடையாது. ஒரு முறையான கல்யாணம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடந்திருக்கணும். ஹிந்து திருமண சட்டத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா, 2 பேர் கல்யாணம் பண்ணணுன்னா அம்மி மிதித்து, அருந்ததி பார்த்து, அக்கினியை வலம் வந்து 7 அடி வைத்து, இதெல்லாம் ஒரு சாங்கியம் இருக்குது. மங்கள நாணை பூட்ட, மாலைகளை மாற்ற அப்படின்னு ஒரு இது இருக்குது, சடங்குகள். இவையெல்லாம் செய்தால் திருமணம். ஏன் மேடம், பெரியார் பிறந்த பூமியில் இந்த மாதிரி ஐயர் வந்து மந்திரம் சொன்னாதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையான திருமணம். இப்போ இந்த இந்துக்களுடைய திருமணத்தில் இப்படிப்பட்ட சம்பிரதாயமான சடங்கு ரீதியான திருமணங்களும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே சட்டம் சுயமரியாதை திருமணம் என்று வாழ்க்கை துணை நல ஒப்பந்தம் அப்படின்னு போட்டுட்டு 2 பேரும் வந்து வெறும் மாலையை மாற்றிட்டு, இல்லை ஒரு சமூக பெரியார்களுக்கு முன்னாடி நின்று நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பத்திரம் வாசித்து, அந்த மாதிரி செஞ்ச ஒப்பந்தம் வாசித்து அதில் கையெழுத்து போட்டாலும் கூட அது கூட கல்யாணம் தான். அது வந்து ஹிந்து திருமண சட்டத்தினுடைய 7A அப்படிங்கிற பிரிவின் கீழே வரும். ஆனால் எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த வயசு. அப்போது வயசுக்கு குறைவாக கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு பொண்ணு வந்தா, மேடம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, எனக்கு மேலே படிக்கணும், நான் வந்து +2 இப்போ தான் படிச்சுட்ருக்குறேன் மேடம், ஏதோ நல்ல மாப்பிள்ளை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணலாம்
நான் வந்து அப்பா அம்மாவை அழைச்சிட்டு கூட நான் பேசலாம். அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றால் நீ உடனடியாக போய் உரியவர்களிடம் சொல்லு. யார் அந்த உரியவர்கள்? மகளிர் ஆணையம் இருக்குது, சமூக நலத்து துறையில் போய் சொல்லலாம், அல்லது இலவச சட்ட உதவி மையத்தில் சொல்லலாம். இங்கே எல்லாம் நாம் சொல்லுகிற பொழுது உடனடியாக அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு தர வேண்டுமோ அதை செய்வார்கள். திருமணத்தை தடுத்து நிறுத்த முடியும். சரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்துட்டேன். நான் அப்போவே சொன்ன மாதிரி தருமபுரி பக்கம் நான் பிறந்து வளர்ந்துட்டேன். என்னை வந்து ஒரு 16 வயசு 16.5 வயசுலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மேடம். ஆனால் என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு துபாய் போனவர் தான். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான இஷ்டமும் இல்லை, கல்யாண வாழ்க்கை என்னன்னே தெரியாது. இப்போ எனக்கு 18 ஆயிடுச்சு. ஆமாம், உண்மை தான். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 18 வயது பூர்த்தியான பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். எனக்கே தெரியாமல் என்னுடைய சின்ன வயசில் எனக்கு இப்படி ஒரு பொம்மை கல்யாணம் நடந்துருச்சு, இந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு அறிவிக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளறுபடி என்னென்னா, இப்போது அந்த கணவர் இருக்கார் பாருங்க, ஒரு மைனரான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் அந்த பெண்ணுடைய பாதுகாவலர் அப்படின்னு, பாதுகாப்பாளர் அல்லது பாதுகாவலர் என்று சொல்லுகிறது நம்முடைய இந்துக்களின் சட்டம். என்ன, ஒரு யார் குற்றம் புரிகிறார்களோ குற்றம் புரிந்த அதே நபர் தான் வந்து இப்போ அந்த மைனர் பெண்ணுக்கு கார்டியனாக இருக்க முடியும். அப்போது மைனர் பெண்ணே வந்து ரேப் பண்ணால் தண்டனைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லுகிற பொழுது 4 பேர் கூடி நின்று சமூகமும் மற்ற இருக்கக்கூடிய மத சடங்குகளுமாக சேர்ந்து ஒரு பெண்ணை அப்படி செஞ்சால் அதில் தப்பு புரிகிற கணவனுக்கு தண்டனை உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ இளம் பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, வயது பூர்த்தி ஆகணும். அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கா பாருங்கள். உங்கள் உடலும் மனசும் ஒரு பையனை பார்த்தா துருன்னு துடிக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து காதல்னு தப்பாக கண்டுபிடிச்சிக்காதீங்க. இதெல்லாம் சினிமாவில் வேணால் நடக்கலாம். நீங்கள் காதல் படம் பார்த்தீங்கல்ல, என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, பைத்தியமாக தான் அலைய முடியும். எனவே இந்த சூழ்நிலையில் மனமும் உடலும் பக்குவமாகிற அந்த 18 வயதுக்கு மேற்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்து நீங்கள் காதல் செய்வதும் திருமணம் செய்து கொள்வது தான் ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்கு, உறுதியான ஒரு வாழ்க்கைக்கு, நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கும். காதல்ங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எப்போ செய்கிறோம், எப்படிப்பட்டவரை காதலிக்கிறோம், யாரை நம்புகிறோம், எப்படி ஏமாறுகிறோம் என்று பல விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய மனநல ஆலோசகர்கள் வந்துட்டாங்க. அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட பைத்தியம் பிடிச்சவங்க தான் மனநல ஆலோசகர்களை போய் பார்க்கணுங்கன்னு கிடையாது. யார் வேணால் போய் பார்க்கலாம். அப்படி நீங்கள் கூட போய் பார்த்து, எனக்கு இப்படி பார்த்தா, இந்த பையனை பார்த்தா இப்படி தோணுது, இல்லை இந்த பொண்ணை பார்த்தா இப்படி தோணுது, எனக்கு உடனே இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமில்ல தோணுது, என்ன பண்ணட்டும்னு நீங்கள் வந்து ஆலோசனை எடுத்துட்டு கூட உங்களுடைய மன உணர்வுகளை சீராக்கி ஒழுங்கமைத்து வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். எனவே காதல் புரிகிற இளம் வாலிபர்களும் யுவதிகளும் இதை பின்பற்றணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்று பேரிடர்களால் ஏற்படக்கூடிய மனநல பாதிப்புகள் பற்றி பார்க்கலாம். பேரிடர் என்று நான் சொல்வதை ஆங்கிலத்திலே டிசாஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள். பல்வேறு விதமான பேரிடர்களை நாம் சந்தித்திருக்கிறோம், இன்னும் சந்திக்க இருக்கிறோம். சமீப காலங்களிலெல்லாம் பேரிடர் என்பது மிக அடிக்கடி நிகழ்வதான ஒன்றாக இருக்கிறது. முன்பெல்லாம் எப்பொழுதோ ஒன்று நடந்தது, இப்பொழுதெல்லாம் அடிக்கடி நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சியாக, துன்புறுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்து விடுகிறது. எதை பேரிடர் என்கிறோம்? எந்த ஒரு நிகழ்ச்சி திடீரென்றோ கொஞ்சம் கொஞ்சமாகவோ மக்களை பாதித்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பாதித்து அவர்களுடைய உயிர்களை பறித்து அல்லது பல நேரங்களிலே அவர்களை காயப்படுத்தி என்று சொல்லும் பொழுது உடலாலும் மனதாலும் காயப்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தி அவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு தற்காலிக சூழ்நிலையை உண்டாக்குவதற்குத்தான்
பேரிடர் என்று சொல்கிறோம், டிசாஸ்டர் என்று சொல்கிறோம். இந்த டிசாஸ்டர் அல்லது பேரிடர் என்பதை திடீரென்று ஏற்படுகிற பேரிடராகவும் இருக்கலாம். குறிப்பாக இயற்கையின் சீற்றத்தால் வருகிற பேரிடர்கள், திடீரென்று வெள்ளம் புகுந்து ஒரு 15 மாதங்கள் 12 மாதங்களுக்கு முன்னால் சென்னையிலே ஏற்பட்ட வெள்ளம் போன்று திடீரென்று ஏற்பட்ட வெள்ளம் மக்களுடைய வாழ்க்கையே நிலைகுலைத்து போய்விட்டது. அப்படிப்பட்டவையெல்லாம் ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர். அதேபோல் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட சுனாமி பேரிடை ஒரு சுனாமி பேரழிவு அன்றைக்கு ஏற்பட்டு பல ஆயிரம் மக்களை உயிரிழக்கச் செய்தது, பல லட்சம் பேரை அவங்களுடைய வாழ்க்கையை குலைத்து போட்டு விட்டது. அதேபோல் ஒரிசாவிலே ஏற்படுகிற பெரும் புயல், குஜராத்திலே ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கம் பல்லாயிரக்கணக்கான மக்களை பலி கொண்டது, காஷ்மீரிலே ஏற்பட்ட நிலநடுக்கம், அதற்கு முன்னால் போபாலிலே ஏற்பட்ட விஷவாயு கசிவு, இப்படி ஆயிரக்கணக்கான மக்களை பழிவாங்கி மற்ற இருக்கிறவர்களையும் உடலளவில் பாதித்து மன அளவில் பாதித்து அவர்களுடைய வாழ்க்கையை சிதைத்து விட்ட ஒரு நிகழ்ச்சிகளைத்தான் பேரிடர் என்று சொல்கிறோம். அந்த பேரிடர் பட்டியலிலே பெரிய ரயில் விபத்துக்கள், பெரிய பஸ் விபத்துக்கள் எல்லாம் கூட உள்ளடங்கும். பெரிய தீ விபத்துக்கள், தொழிற்சாலைகளிலே, குறிப்பாக நம் தமிழ்நாட்டிலே பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படுகிற பேரிழப்பு, பல பேர் இறக்கிறார்கள், பல பேர் காயப்படுகிறார்கள், பல பேர் வாழ்வாதாரங்களை இழந்து விடுகிறார்கள், மனத்துயரிலே மீளாத்துயரிலே இருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறார்கள். ஆக இந்த பேரிடர்களால் ஏற்படுகிற உடல் பாதிப்புகள் பல வகைப்படும். உயிரிழக்கிறவர்களை தவிர உயிரோடு இருப்பவர்கள் தங்களுடைய கைகாலை இழக்கின்ற நிகழ்ச்சி, அல்லது மிக தீவிரமான உடல் நோயினால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அல்லது நாள்பட்டு அவர்களை துன்புறுத்துகிற உடல் நோய்கள், இப்படி பலவிதமான உடல் நோய்க்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதை தவிர மனநல பாதிப்புகள் மிக அதிகமாக காணப்படுகிறது இந்த பேரிடர்களினால். அது இயற்கையாக ஏற்பட்ட பேரிடராக இருக்கலாம், அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடராக இருக்கலாம். நேச்சுரல் டிசாஸ்டர் அல்லது மேன்மேட் டிசாஸ்டர் என்று சொல்லுவோம். இப்பொழுது போபால் டிசாஸ்டர் எல்லாம் மேன்மேட் டிசாஸ்டர். ஒரு பட்டாசு ஆலையிலே ஏற்படுகிறது, மனிதனுடைய அல்லது அந்த தொழில் நடத்துபவர்களுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள். இயற்கையாக வெடித்து கிளம்புகின்ற பூகம்பங்கள், பெருவெள்ளங்கள், சுனாமிகள், இவைகளெல்லாம் இயற்கையாக ஏற்பட்டது. மனிதன் அதை தடுக்க முடியாது, கணிக்க முடியாது. திடீரென்று அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். இப்படிப்பட்ட திடீரென்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பேரிடர்களை உடல் மட்டும் அல்ல, அவருடைய சமூக சூழலை மட்டுமல்ல, அவர்களுடைய உடல் நலத்தை மட்டுமல்ல, பொருளாதார வளத்தை மட்டுமல்ல, அவருடைய மனநலத்தையும் அதிகம் பாதித்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அந்த மனநல பாதிப்புகள் சில நேரங்களிலே குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும் இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களிலே அந்த மனநல பாதிப்புகள் நாள்பட, மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் இருந்து அவர்களை துன்புறுத்துகின்ற ஒரு நிலையையும் பார்க்கிறோம். திடீரென்று ஏற்படுகிற ஒரு ஷாக் என்று சொல்லுவோம், ஒரு எச்சரிக்கை, அல்லது அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு திடீர் மன கொந்தளிப்பு, மன அழுத்தம், ஆக இவையெல்லாம் அவர்களை மனதை திடீரென்று அலைக்கழித்து விடுகிறது. செய்வதறியாது திகைக்கிறார்கள். அவர்கள் தங்களால் சரியான வழியிலே மூளையை இயக்க முடியவில்லை, மனதளவிலே மிரண்டு போயிருக்கிறார்கள். அல்லது அவர்களுடைய மன அழுத்தத்தின் காரணமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருகிறது. அக்யூட் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் என்று சொல்லுவோம். திடீர் மன அழுத்த நோய்கள் மிக அதிகமாக காணப்படும். அந்த பயத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள், தூங்க மாட்டார்கள், இங்கே திரும்ப வந்துவிடுமோ என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள், அழுது கொண்டு இருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள்.
தங்களுடைய மன வருத்தத்தை அல்லாது தங்களுடைய உறவினர்களை பலி கொடுத்த சோகத்திலே இருப்பார்கள். ஆரம்பத்திலே இதையெல்லாம் இல்லை என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் உண்மை நிலை அவர்களுக்கு மனதிலே பட்ட பிறகு அவர்களிடையே ஏற்படுகிற அந்த பிரிவு துயர் சோகம் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும். சில நேரங்களிலெல்லாம் இந்த சோகம் தற்காலிகமாக இருந்து விடுபட்டு விடும். பல நேரங்களிலே அது நாட்பட இருக்கும். த அக்யூட் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் என்று சொல்லப்படுவது திடீர் மனக்கொந்தளிப்பு. மிக அதிகமாக உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒன்று போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று சொல்வது. இந்த இடர்பாடுகளுக்கு பின்னால் ஏற்படுகிற மனக்காயங்களினால் அவருடைய மனம் அதை பற்றியே யோசித்து கொண்டிருக்கும். திரும்ப திரும்ப அதை இந்த நிகழ்ச்சியே மனக்கண் முன் கொண்டாந்து அவர்கள் ஆட்டம் கொண்டிருப்பார்கள். திடீரென்று பயந்து எழுவார்கள். மன வருத்தத்தோடு இருப்பார்கள். காரியமாற்ற முடியாதபடி இருப்பார்கள். சில நேரங்களிலே தீவிரமான மனநோயினால் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். மிக அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு நிகழ்ச்சி மனச்சோர்வு அல்லது மன வருத்தம். ஆங்கிலத்தில் இதை டிப்ரெஷன் என்று சொல்வோம். இந்த இடர்பாடு பேரிடர்பாடின் காரணமாக ஏற்படுகிற மன வருத்தம் சில நாட்களுக்கு இருக்கலாம், சில பேருக்கு நாட்கணக்கில் மாதக்கணக்கில் இருக்கலாம். அல்லது இந்த பேரிடர்களுக்கு பின்னால் பெரும்பாலும் ஆண்கள் மற்ற போதைப் பொருள்களை நாட தடைப்படலாம். அவர்களுடைய துக்கத்தை மறக்க குடிப்பழக்கம் அதிகமாகும். கஞ்சா போன்ற பொருட்கள் அதிகமாக பயன்படுத்த தொடங்குவார்கள். பல நேரங்களிலே மக்களுக்கு இயற்கையாக அந்த பேரிடரை ஏற்படுத்திய காரணிகளை கண்டு கோபமடைவார்கள், எரிச்சல் படுவார்கள், எதிர்த்து போராடுவார்கள். போபால் கேஸ் ட்ராஜடியில் அந்த நிறுவனத்திலிருந்து எதிர்த்து போராடினார்கள். அவருடைய கவனக்குறைவால் எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்று. அதேபோல் விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்துக்கு காரணமாக கண்டு நொந்து போகிறார்கள். வெள்ளம் என்றால் இயற்கையை கண்டு சீருவார்கள். ஆனால் நம்முடைய நாட்டிலே சமீபத்திலே தென்னகத்திலே தமிழ்நாட்டிலே முக்கியமாக நடந்த சுனாமி அலையிலே சிக்கின்றவர்கள் பல பேர் கோபப்படவில்லை. அதற்கு மேலாக குற்ற உணர்ச்சியினால் அவதிப்பட்டார்கள். ஏனென்றால் கடல்தான் அவர்களுக்கு தாய், கடல்தான் அவர்களுக்கு தெய்வம். அந்த கடலே சீற்றம் கொண்டு நம்மை அழைக்கிறார் என்றால் நாம் ஏதோ செய்ய தவறிவிட்டோம், செய்ய வேண்டியதை நாம் ஏதோ குற்றமளித்து விட்டோம் என்கிற குற்ற உணர்வு அவர்களை குடைந்துவிட்டு அந்த கடல் அன்னைக்கு அவர்கள் அதிக அளவு வழிபாடு நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் மற்ற பேரிடர்களுக்கும் இங்கே நடந்த சுனாமிக்கும் உள்ள வித்தியாசம். அந்த சீற்றத்தின் காரணத்தை அவர்கள் கண்டு எரிச்சல் படவில்லை, கோபப்படவில்லை, ஆதங்கப்படவில்லை, அழுது தீர்த்தார்கள். நாம் ஏதோ செய்து விட்டோம், நாம் செய்ய தவறிவிட்டோம், அதனால்தான் கடல் எண்ணெய் நம்மளுக்கு வாழ்வழிக்கிற கடல் எண்ணெயே நம்மை சீற்றம் கொண்டார் என்றால் அது நம்முடைய தவறாகத்தான் இருக்கும் என்று பழியை தங்கள் மேல் போட்டுக்கொண்டு இருந்ததனால், குற்ற உணர்ச்சியினால், மன வருத்தத்தினால் ஈடுபட்டதனால் பெரிய அழிவிலிருந்து, பெரிய பெரிய மனநோய்களிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் மேலை நாடுகளிலே சொல்வதைப் போல் மிக அதிக அளவிலே நாள்பட்ட பாதிப்பு இல்லை, குறைந்த கால அந்த ஒரு மனச்சோர்வே இருந்தது. ஆக இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது பலவிதமான இடர்பாடுகளை, அது மனிதன் செய்ததாக இருந்தாலும் இயற்கை செய்ததாக இருந்தாலும் அதற்கு உண்டான மற்ற மறுவாழ்வு திட்டங்களைப் போல் மனநலம் சார்ந்த தீர்வுகளும், மனநலம் சார்ந்த பாதுகாப்பும், மனநலம் சார்ந்த வைத்தியமும் அவர்களுக்கு தேவை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இடர்பாடுகள் என்பது உடலை மட்டும் பாதிப்பதல்ல, பொருளாதாரத்தை பாதிப்பதல்ல, சமூக அமைப்பை பாதிப்பதல்ல, அவர்களுடைய மனநலத்தையும் மிக அதிகம் பாதிக்கப்படுவது என்பதை உணர வேண்டும்.